Hello guys, again welcome back to my channel. Online இருக்கக்கூடிய லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நிறைய விதத்துல நிறைய கேட்டகரியில நம்மளால டிஃபரன்ஷியேட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அந்த விதத்துல முக்கியமா லோன் கொடுக்கிற அப்ளிகேஷன், லோன் கொடுக்காத அப்ளிகேஷன், அதாவது ஜஸ்ட் டேட்டாவை மட்டும் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இதை தவிர்த்து 7 days லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. இவங்க ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 7 days அப்படிங்கிறதா டைம் கொடுப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இது எல்லாமே நார்மலா இருக்கிறத விட ரொம்ப அதிகமா இருக்கும். முக்கியமா இப்போ சமீபத்தில் வரக்கூடிய நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான, அதாவது இந்த மூணாவது பார்த்தோம் பாத்தீங்களா 7 days லோன் அப்ளிகேஷன் மாதிரி, அந்த மாதிரியான டைப்ல தான் அதிகப்படியான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. சோ நாம தான் எந்த அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷன், எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் ஒஸ்டான அப்ளிகேஷன் அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணணும். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிளே ஸ்டோர்ல ஜூன் 2025ல இருந்தே அவைலபிளா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் அதுக்கு முன்னாடியில இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. மேபி ஒரு சில ரீசன்னால இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கலாம். அகைன் திரும்பவும் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாவே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே, ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே, அதாவது ரீபேமெண்ட் பண்றதுக்கு மினிமம் 2 மாசம் அப்படிங்கிறது டைம் கொடுப்பாங்க, அதிகபட்சமா 3 மாசம் அப்படிங்கிறது டைம் கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல கண்டிப்பா இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைலான ரிவ்யூ அண்ட் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக்ஸ்லாம் என்னென்ன, இத பத்தி தான் கம்ப்ளீட்டாவே பார்க்க போறோம். சேம் டைம் இந்த வீடியோ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். தென் ரொம்ப முக்கியமா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம லென் பிளஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ லென் பிளஸ் அப்படிங்கிற நேம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது லோன் அப்ளிகேஷனா இல்ல எந்த மாதிரியான அப்ளிகேஷன், அந்த டீடைல்ஸ் எதையுமே இவங்களுடைய டைட்டில்ல இன்க்ளூட் பண்ணல. சேம் டைம் இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் வந்து 500ல இருந்து அதிகபட்சமா 30,000 வரைக்கும் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே லோன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் வழியா தரதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க டைரக்டா லோன் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்ல, அதுக்கு பதிலாக ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறத கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் நவீன் பிரதர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் இவங்க ஆர்பியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நேமை பார்த்தா தமிழ் நேம் மாதிரி தான் இருக்குது, பட் அதுக்காக ட்ரஸ்டட் அப்படின்னா நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா இப்போலாம் கூட இருக்கிறவங்க தான் அதிகமாக ஏமாற்றிட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு ரீசனால் வெளியூர்காரன் அப்படின்னா கூட நம்பிடலாம் போல, உள்ளூர்காரன் அப்படிங்கும்போது நம்புறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை தவிர்த்து இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தென் கீழே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்ன சொன்னோம் பார்த்தீங்களா 62 நாள், அதாவது 2 மாதம் அப்படிங்கிறதும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா 3 மாதம் 90 நாள் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 12% இருந்து அதிகபட்சமா 132% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் இவங்களுடைய வெப்சைட்ல நான் ஆல்ரெடி டீடைல்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டேன், அங்கே இதை விட ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்க. இந்த டீடைல்ஸை நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் வந்து நாம ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி நோட் பண்ணுவாங்க. பட் இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது கூகுளோட ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டீடைல்ஸை மட்டும்தான் நம்ம ரீட் பண்ணுறோம். பட் இந்த டீடைல்ஸ் இருக்கு, நம்ம இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் வேற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகே கேஸ், அதெல்லாம் ஒரு பக்கமாக ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 3% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 3% per month இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி மந்தாக கால்குலேட் பண்ணுறாங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. இதை தவிர்த்து டியூ டேட்டுக்கு அப்புறமா எந்த ஒரு சர்வீஸ் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே நாங்கள் கலெக்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் 2 day அப்படிங்கிறது கிரேஸ் பீரியட் ஆஃப் வித்தவுட் லேட் ஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டைமை தாண்டி போனாலும் 2 நாள் டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டீடைல்ஸ் எதையுமே நம்பாதீங்க. ரியல் டைம்ல லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்கலாம், அதுக்கப்புறமா மட்டும் ஒரு முடிவுக்கு வாங்க. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. தென் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீடைல்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் நம்ம பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்தோமோ அதே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இங்கேயும் கொடுத்துருக்காங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள, அதாவது 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ள உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்பர்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 100 something தான் போட்டிருந்தாங்க. பட் இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ரொம்ப டூ மச்சாக இருக்குது.
ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும், இவங்க அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து இவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஓகே கேஸ், இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனுடைய ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1000 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 2.7 தான் இருக்குது. இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த அப்ளிகேஷனில் ஏதோ சம்திங் மிஸ்டேக்காக இருக்குது, அதாவது ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் இதிலிருந்தே தெரிஞ்சுக்க முடியும். இப்போது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிவ்யூவே வெரி பேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. பட் இவருடைய கன்ஃபர்மேஷன் எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டில் லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டாங்க. பட் லோன் அமௌண்ட்டை ஷோ பண்ணும்போது 90 டேஸ் வரதா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 7 டேஸ் அப்படிங்கிறது தான் டியூவுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது எடுத்த லோனை விட அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தென் கீழேயும் அதே மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒருத்தர் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காரு. அதாவது 7000 ரூபாய் இவங்க லோன் தராங்க. அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 90 நாள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ 3 மாதம் நம்ம அந்த 7000 ரூபாய் பிரித்து ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். பட் அந்த மாதிரி பிரித்து ரீபேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டக்கூடிய அமௌண்ட் மட்டுமே 7140 ரூபாய் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதாவது 140 ரூபா நீங்கள் சேர்த்து கட்டுறது கிடையாது, 7140 ரூபா சேர்த்து கட்டணும். அந்த விதத்தில் ஒட்டு மொத்தமாக 15172 ரூபாய் அப்படிங்கிறது சேர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதாவது நீங்கள் எடுத்த 7000 ரூபாய்க்கு இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் வேற ஒரு 1032 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு ரீமைனிங் அமௌண்ட் தான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க 7 டேஸ் லோன் அப்ளிகேஷனை விட மோசமான ஒரு லோன் கொடுக்குற மாதிரி தெரியுது இவர் சொன்ன விஷயத்திலிருந்து. இதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய ரிவ்யூ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த ரிவ்யூவில் பாருங்க, இவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1000 ரூபாய் மட்டும் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்துட்டு ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணியிருக்காரு. பட் அடுத்த டைம் வந்து லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20000 ரூபாய் உங்களுக்கு லோன் அமௌண்ட் அப்ரூவல் தராங்கன்னா ஜஸ்ட் 3 மந்த்ஸில் நீங்கள் 60000 ரூபாயை ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அதிகப்படியான அமௌண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த ரிவ்யூ அப்படிங்கிறதுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிவ்யூ இதே மாதிரியான ரிவ்யூ அப்படிங்கிறத இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது உங்கள் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வித்தின் 3 மந்த்ஸில் எக்ஸ்ட்ரா கேட்குற மாதிரி தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். அண்ட் ரொம்ப வருஷமாக ப்ளே ஸ்டோர்லேயும் இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒர்ஸ்டான லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.